இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் போட்டுகளுக்கும் பாராட்டுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற மாவட்ட சமூக நல அலுவலர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய திருமதி சாந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற போட்டுகளுக்கும் பாராட்டுக்குரிய மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளர் மருத்துவர் அனி சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற இந்த பிள்ளைமார் சங்க மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைவர் தாளாளர் பெருமதிப்புக்குரிய பெரியவர் கனக சபாபதி அவர்களே, KNPM மேல்நிலைப் பள்ளியினுடைய செயலாளர் போட்டுகளுக்கும் பாராட்டுவதற்குரிய சகோதரர் எஸ் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற பொதுப்பணியாற்றுகின்ற போட்டுகளுக்குரிய முன்னாள் மேயர் அன்பிற்கினிய அன்பு சோதர் திரவியம் அவர்களே, மதுரை தேனி மாவட்ட கூட்டுறவு வங்கியுடைய தலைவர் துரைப்பாண்டியன் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் MS பாண்டியன் அவர்களே, இந்த பகுதியினுடைய செயலாளர் கருப்பசாமி அவர்களே, இந்த வட்டக்கழக செயலாளர் நாகராஜ் அவர்களே, இந்த வட்டக்கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளர் கோழிக்கடை மாரிமுத்து அவர்களே, அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய கழக விவசாய பிரிவினுடைய இணை செயலாளர் அரசு வழக்கறிஞர் சீதாராமன் அவர்களே, அன்பிற்கினிய மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அன்பிற்கும் இந்த மரியாதைக்குரிய முத்துவேல் அவர்களே, தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய துணைத் தலைவர் இனிய தம்பி சோலையம் ராஜா அவர்களே, அன்பு சோதரர் முனியாண்டி அவர்களே, தங்கராமன் அவர்களே, கண்ணன் அவர்களே, ஆட்டோ விஜயன் அவர்களே, கார்த்திக், காளிதாஸ், பெருமாள், துரைசிங்கம், துரைசாமி, முக்கசாமி, சதீஷ்குமார், ரவி, அன்பிற்கினிய பாலமுருகன், ராமச்சந்திரன், தங்கவேல், அந்தோணிராஜ், சிவகுமார், ஜான் பாட்சா, ஆறுமுகம், சோனை, ஆறாம்புலி, பரமத்தேவர், மகாலிங்கம், பியாசி, பொன்னு, SMT ரவி, சிங்கம், மணிகண்டன், விக்ரம், ராஜா, முகமது, விநாயகமூர்த்தி, சிவா, மகாலிங்கம், தவசி, நீதிகாந்த், மாய், ஜெயபாண்டியன், வழக்கறிஞர் சங்கரன், வினோதகன், விக்டர், அர்ஜுனன், ராஜாராம், ரவிக்குமார், ராதாகிருஷ்ணன், சுவிசார் சந்திரசேகர், அப்துல் காதர், வேளாங்கண்ணி ஆகிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடக பெருமக்களே, அன்பான மாவட்ட சமூக நல அலுவலர்களே, அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய மாநகராட்சியுடைய நிர்வாக பெருமக்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மகளிர் திட்டத்துடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பு சோதரி பானுமதி அவர்களே, வருகிறது பயன்பெற இருக்கின்ற பயனாளிகளே, அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். தைப்பொங்கலை அருமையாக கொண்டாடிவிட்டு இப்ப தங்கத்தை பெற வந்திருக்கிறீர்கள். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியை காணாம சில பேருக்கு இந்த மகிழ்ச்சியே வரல. 1 பவுன் தங்கம் இன்றைக்கு அரசாங்கம் கொடுக்கிற அந்த விழாவில் கலந்து வந்திருக்கீங்க. பெற்று செல்வதற்காக வந்திருக்கீங்க. இன்னற்ற தாய்மார்கள் பெற்ற எங்கே இருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், தந்தைமார்கள் இவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நம் இடத்துல நம்மகிட்ட ஒரு குறை என்ன, நம்மகிட்ட எல்லாம் ஒண்ணு என்ன, இந்த திட்டத்தை வழங்கிய அம்மா இல்லை இல்லையா? இந்த திட்டம் கொடுத்தவங்க இங்க பேசினார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக அருமையாக பேசினார். இன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை கொடுத்து, அவங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு முன்னோடியான திட்டங்களை கொடுத்து, ஒரு உந்து சக்தி ஊக்கத்தை கொடுத்து,
இன்றைக்கு அனைத்து வகையிலும் தமிழ்நாடு முன்னிலையை பெற்றிருக்கிறது என்பதை அழகுபட ஆணைத்தரமாக சொன்னார். அதே மாதிரி நம்முடைய ஆணையாளர் அவர்கள் பேசினார்கள், மிக மிக அருமையாக பேசினார். கேரளத்தில் இருந்து பிறந்த திருவனந்தபுரத்தில் பிறந்திருந்தாலும் இப்பொழுதுதான் இந்த தமிழ் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பேச்சாற்றல், அவருடைய தமிழுடைய அந்த பீச்சு, தமிழ் பீச்சு இருக்கு இல்லையா, அது அந்த நடை உரை எல்லாம் பார்த்த நம்ம ஆணையாளருக்கும் அந்த மாதிரி ஒரு வேகம் வந்து விட்டது. நாமும் அவர் மாதிரி பேசணுன்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கு அவரை பார்த்தா அவரும் சொல்லுகிறார். அவர் ஒரு மருத்துவர், அவரும் பேசினார் உங்களிடத்திலே எவ்வளவு அழகாக அருமையாக. பெண்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு உத்தரவாதம், பெண்கள் இந்த சமுதாயத்தின் கண்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதியார், பாரதிதாசன் இவர்கள் கண்ட கனவையெல்லாம் நிறைவேற்றியவர் என் தாய் புரட்சி தலைவர் அம்மா. அவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். மட்டுமா, பெண் சிசு கொலை தடுக்கின்ற திட்டம். அவர் 1991 முதலாக முதலமைச்சரான உடனேயே இந்த நாட்டிலே பெண் சிசு கொலை, 2 பெண் குழந்தை பிறந்து விட்டாலே 3வது பெண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அந்த குழந்தையை அந்த பிறந்த உடனே அதை சிசுவை அழிப்பதில் கவனமாக இருந்தார்கள். அது மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் எல்லாம் இது போன்றதை பார்த்த அம்மா அவர்கள் இந்த கொலையை தடுக்கின்றவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தினார். முதலாக பெண்களை காப்பாற்றுகின்ற அற்புதமான பணியை, பெண் சிசு கொலை பிறந்தால் நீங்கள் கொள்ளாதீர்கள், என்னிடத்திலே கொடுங்கள், தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமாக நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னார். அதன் மூலமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் மூலமாக மட்டும் ஏறத்தாழ நம்முடைய 4070 பெண் குழந்தையை காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு காப்பாற்றின் மூலம் படித்து பட்டம் பெற்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் உலகத்தில் யாராவது பிறந்திருக்காங்களா? யாருக்காச்சும் அந்த எண்ணம் உண்டான் சார் செயல்படுத்தினார். அது மட்டும் இல்ல, இதன் மூலமாக ஆண் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டு 973 பேர் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 5043 பேர் இன்றைக்கு இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமாக பயனடைந்து பட்டம் மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறோம். அதுபோன்றுதான் இங்கே சொன்னார், பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் நினைத்த எத்தனையோ தலைவர்கள் பேசினார்கள். மகாத்மா காந்தியடிகள் போராடினார், பெண் சமுதாயத்திற்காக போராடினார். எத்தனையோ தலைவர்கள் போராடினாலும் அவருடைய எண்ணங்களுக்கெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் செயல்வடிவமாக்கிய யார் என்றால் தமிழகத்தின் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா தான். அவர்தான் முதலாக சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தார். 1992 சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து பெண்களுக்கு கடன் வழங்குவது, தொழில் புரிவது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கிற விழாக்களை கலந்து கொண்டு அந்த பெண்கள் உருவாக்கி இருக்கிற பொருட்களை தானும் வாங்கி அதை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு விற்பனை செய்து இந்த சுய உதவி குழுக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை, அங்கீகாரத்தை கொடுத்தார். 5க்கும் 10க்கும் கையேந்திய பெண்கள், கணவனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் கையேந்திய பெண்கள் மத்தியிலே அன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 92 லட்சம் பெண் சுய உதவி குழுக்கள் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரிதான் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்றென்றும் சாகா வரம் பெற்றவை. அவர் எண்ணி எண்ணி இது மாதிரி திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் சிந்தனை உதித்து, அவருக்கென்று குடும்பம் இல்லை, அவருக்கென்று வாரிசு இல்லை, ஆனால் அவர் வாரிசாக நினைத்து தமிழக மக்களைத்தான், தமிழனைத்தான், இவர்கள்தான் என் பிள்ளைகள், இவர்கள்தான் என் சொத்து, இவருடைய வாழ்க்கை வசந்தமாக்க வேண்டும், அதான் என் லட்சியம், இவர்கள் மகிழ்ச்சியை அவர் முகத்திலே காண வேண்டும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அந்த உண்மையான சிரிப்பை பார்த்தவை என் தாய் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்.
அது கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்க. பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மகளிர் காவல் நிலையம், பெண்களால் ஆண்களுக்கு நிகராக சாதிக்க முடியும் என்பதற்காக பெண்கள் கமாண்டோ படை பாருங்க, கமாண்டோ படை. இன்றைக்கு கருப்பு பூனை படை பெண்கள் படை இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் திட்டம், யாரும் சிந்திக்காதது. பெண் பருவம் அடைந்து விட்டால் கிராமப்புறங்களை பார்த்தீர்களானால் அந்த பெண் படிக்கின்ற பொழுது அந்த பிறகு சிரமம், அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் வரணும். வெறும் தூரம் இருக்கும் பள்ளிக்கூடம் சென்று படிக்க வைத்து கூடவே போய் ஒருவர் வருவது, போக்குவரத்து இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அறிந்த அம்மா அவர்கள் இந்த இருசக்கர வாகன திட்டத்தை முதன் தமிழகத்தில் செயல்படுத்திய தலைவர் அம்மா. அது அப்புறம் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தினார். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் பாருங்க இல்லையா, பெண்களுடைய அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம், பட்டப்படிப்பு வைக்க வேண்டும், இந்த திட்டத்தை கொடுத்தார். அதோடு விட்டாரா, சமூக பாதுகாப்பு திட்டம், சமூக வளைகாப்பு, பெண்கள் பூ பெய்து அவர்கள் இன்றைக்கு அந்த பிரெக்னண்டாக இருக்காங்க பாருங்க, அந்த வளைகாப்பு திட்டம், வளைகாப்பு வழங்குகிற அந்த சமூக திட்டத்தை, அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து செயல்படுத்தினார். வளரும் இளம் பெண்கள் இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்துகிற நாப்கின்ஸ், அந்த குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருகிறது. உலக ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள், அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் இது இருக்கிறதுனால தான் இது கர்ப்ப புற்றுநோய் வருகிறது என்று அறிந்த அம்மா அவர்கள் வளரும் இளம் பெண்களுக்கு இலவச நாப்கின்ஸ் வழங்குகிற திட்டம். அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த பிரசவ கால ஊக்கத்தொகை வழங்குகிற திட்டம். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, இன்னும் பாமர ஏழையாக இருப்பவர், ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஏழை பெண்கள், ஏழை சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆதி திராவிடர் சமூகத்திலே பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு 4 ஆடு அல்லது கறவை பசுமாடு வழங்குகிற திட்டம். இந்த மாதிரி திட்டம் எவரும் நினைக்கிற, உலகத்தில் எந்த தலைவரும் இதுவரை எவரும் நினைக்காத திட்டங்களை தந்தவர் தான் புரட்சி தலைவர் அம்மா. அது மட்டுமா, இங்கே சொன்னாரே நம் மாவட்ட ஆட்சித்தலைவர், 14 வகையான பொருட்கள் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்த்து விட்டால் போதும் சகோதரர்களே. 14 வகையான பொருள், கிரையான்ஸ்ல இருந்து உலக வரைபடம் வரைக்கும், ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் பென்சில், புஸ்தகம், பை, நோட்டு புத்தகம், அத்தனையும் இலவசம். இதோட மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த சத்துணவு திட்டம். இப்படி வாரி வாரி வழங்கி இதோடு முட்டாரா, உலகத்தில் யாரும் சிந்திக்காத சாதனை. உலகம் இன்றைக்கு ஒரு நொடி பொழுதில் நம் கையிலே கிடைக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் புரட்சி இன்றைக்கு ஏற்பட்டதை நினைத்த அம்மா அவர்கள், இது பெரிய பெரிய பணக்காரர்கள், மிட்டா மிராசுதார்கள், அதிகாரி பெருமக்கள் மட்டும் பிள்ளைகள் மட்டும் படிப்பது, அவர்கள் கையிலே இருக்கிற அந்த மடிக்கண்ணியே சுப்பனும் குப்பனும் பிள்ளையினுடைய மடியிலே தவள வைத்த ஒரு தாய் உலகத்தை என் தாய் புரட்சி தலைவர் அம்மா. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் இல்லை, அவர் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் கொடுத்த இந்த திட்டங்கள் எல்லாம் சாகா வரம்பட்டவை, உலகத்தால் பாராட்டப்படுகிறது. இன்றைக்கு உயர்கல்வி விகிதாச்சாரத்திலே நாம் 46.9% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் பார்க்கும்போது வெறும் 27%. எங்களை எள்ளி நகையாடுகிறவர்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி சொன்னார், வந்தது பத்திரிகையிலே வந்தது, ஊடகத்திலே வந்தது. அடுத்து வருகிறதற்கு இவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பேப்பரில் போடப்பட்டது. அவர்கள் காலத்தில் எவ்வளவு தெரியுமா? வெறும் 21% உயர்கல்வி விகிதாச்சாரம் சேர்க்கை திமுக ஆட்சி காலத்திலே. ஆனால் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் 46.9% சகோதரர்களே. எப்படி வந்தது? இது போன்ற திட்டங்கள், இலவச திட்டங்கள்,
இன்றைக்கு இது போன்ற திட்டங்களை செலவழித்தனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டும் பாருங்க, இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் இருந்து தொடங்கப்பட்டதனால இருந்து 9,23,783 பெண்களுக்கு 4,107 கோடி 13 லட்சம் ரூபாய் திருமண உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்காக தாலிக்கு தங்கமாக 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்டது. அது எவ்வளவு கிராம்? 3,503 கிலோ தங்கம். 3,503 கிலோ தங்கம் இலவசமாக வழங்கப்பட்டது. இப்ப அம்மா அவர்கள் 2016 அவர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்தார். இனி 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்று சொன்னார் அல்லவா? அந்த அறிவித்த தாயுடைய எண்ணத்தை இன்றைக்கு தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். கடந்த 23/5/2016 முதல் வழங்கிய அந்த திட்டத்தை இன்றைக்கு வழங்கப்பட்டு நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு இங்கே ஏறத்தாழ 927 பேர் இன்றைக்கு இந்த 8 கிராம் தங்கம் வாங்க வந்திருக்கிறீர்கள். நீங்களே இன்றைக்கு ஒரு நாள் இது மட்டும் நம்ம மதுரை மாவட்டத்தில் பல்வேறு கட்டங்களில் 3,450 பயனாளிகள் பயனடைய இருக்கிறார்கள். இதற்காக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 12,93,25,000 ரூபாய். இதற்காக எவ்வளவு தங்கம் வாங்கப்பட்டிருக்கிறது என்றால் 27 கிலோ 600 கிராம் 27 கிலோ 600 கிராம் இன்றைக்கு வாங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் அரசாங்கம் இந்த அளவுக்கு செலவு செய்திருக்கிறது. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7 கிலோ 416 கிராம் தங்கம் இன்றைக்கு உங்களுக்கு வழங்குகிற ஒட்டுமொத்த இந்த பயனாளிகள் வழங்குகிற மொத்த இந்த தாலிக்கான தங்கமானது ஆக இன்றைக்கு மட்டும் 5,91,50,750 ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக 927 பயனாளிகளுக்கு இந்த அரசாங்கம் செலவழித்திருக்கிறார். இந்த அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கமா? யாருடைய அரசாங்கம்? ஏழை எளியோருடைய அரசாங்கம், மக்களிடையே நயம் பாய்க்கின்ற அரசாங்கம், மக்களுக்காக உதவிகளை தேடி தேடி சென்று கொடுக்கிற அரசாங்கம் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரிதான் இங்கே பிரசவ கால உதவித்தொகையை சொன்னார்கள், ஊக்கத்தொகை. அதே மாதிரி நம்முடைய அம்மா குழந்தை பரிசு பெட்டகம் பாருங்க. யாராச்சும் சிந்திச்சுமா? என் அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்க, அம்மாவுக்கு திருமணமே இல்லை, அவர் பாருங்க, அவருக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே தாய் மாமன் எப்படா வருவான்னு அந்த பெற்ற தாய் அந்த குழந்தைய எப்படியாச்சும் என் அண்ணனை வர சொல்லுங்க, இல்ல யார தம்பியை வர சொல்லுங்க, பார்க்கணும், எங்க அம்மா எங்க அப்பாவை பார்க்கணும். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு வந்த உடனே ஏதாச்சும் கொடுப்பாங்களே அப்படின்னு ஏங்குவாங்க. வந்தீங்களா? அந்த மாதிரி இயக்கத்தை அந்த தாய் புரிந்து கொண்டார். யாருமே கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், உனக்கு உன் தாயாக உன் சகோதரனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் 16 வகையான பரிசு பொருட்களை அடங்கிய பரிசு பெட்டகம், அம்மா குழந்தை பரிசு பெட்டகம். இதுக்கு மட்டும் 67 கோடி ரூபாய் மாதமா ஆண்டுக்கு செலவழிக்கப்படுகிறது. இது மாதிரி வழங்குறது அம்மாவுடைய இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் எவ்வளவு? ஏறத்தாழ ஆண் குழந்தைகள் 973 பேர், பெண் குழந்தைகள் 4,070 பேர், ஆக 5,043 பேர்களுக்கு இந்த பரிசு பெட்டகம் மட்டும் மதுரை மாவட்டத்தில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அது மாதிரிதான் 2 பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு, கவலைப்படாதீர்கள், 50,000 ரூபாய் அதை டெபாசிட் செய்து விடுகிறது. 2 பெண் குழந்தை 50,000 ரூபாய் அவர்கள் பேரில் டெபாசிட் செய்கின்ற இந்த திட்டத்தையும் அம்மா தான் கொண்டு வந்தார். இப்படி நாம் சொல்லிட்டே போகலாம், எத்தனையோ திட்டங்கள். அது மட்டுமல்ல, பசுமை வீடு திட்டம். இன்னைக்கு எப்ப மின்சாரம் வரும், எப்ப மின்சாரம் போகும் என்ற நிலை போன ஆட்சியில இருந்தது. இன்றைக்கு தடையில்லா மின்சாரம் இன்றைக்கு தமிழகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னிறைவு பெற்றிருக்கிறோம் மின்சாரத்திலே. மற்ற மாநிலத்துக்கு நாம் மின்சாரத்தை விற்பனை செய்கிறோம் என்றால் இந்த நிர்வாகத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டாமா? அரசாங்கம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது, மக்களுடைய பயணிகளை எவ்வளவு கவனம் செலுத்திருக்கிறது. அது மட்டுமா சகோதரர்களே? 1,93,00,000 குடும்பங்களுக்கு
இன்றைக்கு 100 யூனிட் மின்சார இலவசமாக இந்தியாவிலே வழங்குற ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம். இங்கே நான் மட்டும்தான் வழங்குகிறோம். எந்த மாநிலத்திலும் இலவசமாக மின்சாரம் கிடையாது. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்கள் இருக்கிறார் என்றால் 250 யூனிட் மின்சாரம் இலவசம். அதே மாதிரி விசைத்தறி கை நெசவு தொழிலாளர்களுக்கு 250 யூனிட் மின்சாரம் இலவசம். எந்த நாட்டில் இருக்கு? 10 மணி நேரம் 12 மணி நேரம் மின்சாரம் வைத்து நடந்த அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் சொல்லி இன்றைக்கு ஊடகம் சொல்லுகிறது என்றால் யார் கேட்பது? கேட்பவன் கேளையனா இருந்தா ஈரப்புறன எரும ஓட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஊம உள்ள உளர்வாயின் காரியக்காரன் சொல்லி இது மாதிரி இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்டது. இன்றைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கவில்லை, அதுக்கு இத்தனை சீட்டுன்னு சொல்றாங்க. என்னப்பா அதிசயமா? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப வரப்போற திட்டம், அம்மா கண்டு வந்த திட்டம், அம்மா இல்ல, ஆனா அம்மாவுடைய பிறந்த நாள் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் வருகிறது. 69 பிறந்த நாள் அன்றைக்கு பெண்களுக்காக பணிபுரியும் பெண்கள் 18 வயதிலிருந்து 45 வரை நிறைந்த பெண்களுக்கு தனியார் இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எதிர வேலை பார்த்தாலும் பணிபுரிந்தாலும் அந்த பெண்களுடைய வாழ்க்கை தரது அவர்களுடைய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும். அவங்களோட பாதுகாப்பு கருதி அவர்களுக்காக ஸ்கூட்டர் வழங்குகிற திட்டம் 25,000 ரூபாய்க்கு குறைவாக மானியம், 50 விழுக்காடு மானியத்தோடு ஸ்கூட்டர் வழங்க 1 லட்சம் மகளிருக்கு வழங்குகிற திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 1,93,00,000 குடும்பங்களுக்கு இன்னைக்கு விலையில்லா அரிசி எந்த நாட்டிலேயாவது உண்டா? விலைக்கு வாங்கி விலைக்கு மத்திய தொகுப்புல வாங்கி விலை இல்லாமல் கொடுக்கிற ஒரு அரசு அகில இந்தியாவில் தமிழகத்தை தவிர வேறு ஏதாவது உண்டா? தமிழகத்தில் மட்டும்தான் சகோதரிகளே. ஒரு குடும்பத்துக்கு 20 கிலோ, 25 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ வரைக்கும் இலவசமாக மாதம் அரிசியை கொடுக்கிற ஒரு அரசு தமிழக அரசு என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு கூட பத்திரிகையிலும் பல்வேறு இடங்களிலும் வந்திருக்கிறது. இந்த பஸ் கட்டண உயர்வை பற்றி பேசுகிறார்கள், போராட்டம் அறிவிக்கிறார். திமுக செயல் தலைவர் சொல்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிர்வாகத்தினுடைய செலவு எவ்வளவு கூடி இருக்கிறது, பேர் பாஸ் எவ்வளவு ரேட்டு கூடி இருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விலைவாசி இன்றைக்கு பஸ் கட்டணம், பேருந்து கட்டணம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. இதை எடுத்திருக்கிற முதலமைச்சர் மனமுகந்தா செஞ்சிருக்கார், மகிழ்ச்சியோடு தான் செய்திருப்பார். அவரும் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு விவசாய குடும்பத்திலே வந்தவர். படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக அம்மாவுடைய அந்த ஆசை இருப்பதால் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் சாதாரண எளிய குடும்பத்தை அவருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. சாதாரணப்பட்ட சாமானியப்பட்டவருடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவர்கள் பயணிக்கிறார்கள். இன்றைக்கு பஸ்ல பேருந்து கட்டணத்தை செலுத்தியார் என்றால் அவருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இல்லை, அவருக்கு தெரியும். அவர் அந்த ஓட்டு வந்தவர் தான். இந்த சூழ்நிலையில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்றால் மனவேதனையோடு தான். அந்த கார்பரேஷனை காப்பாற்றியாக வேண்டும், போக்குவரத்து கார்பரேஷனை காப்பாற்றியாக வேண்டும். இந்தியாவிலே சிறந்த நிர்வாகத்திற்காக இந்திய அளவில், அகில இந்திய அளவில் பரிசு பெற்றது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம். அந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? லட்சக்கணக்கான மாணவர்கள் நம் பிள்ளைகள் இன்னைக்கு கட்டணம் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறது. எத்தனை கிலோமீட்டர் போகிறது, பயணம் செய்கிறது. முதியவர்கள் சீனியர் சிட்டிசனுக்கு இன்னைக்கு விலையில்லா பேருந்து கட்டணம் வழங்குகிற மாநிலங்கள் ஏதாவது உண்டா? சரி, 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு டீசலுடைய விலை எவ்வளவு இருந்தது? அன்னைக்கு 43 ரூபாய் 10 காசு. இன்னைக்கு 63 ரூபாய் 85 காசு. இன்னைக்கு 63 ரூபாய் 85 காசு. ஆக 50 விழுக்காடு கூடியிருக்கிறது. 50 விழுக்காடு டீசலுக்காக கூடியிருக்கிறது. இன்னைக்கு சம்பள உயர்வு, படி உயர்வு, இதெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டாமா? போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள்.
இங்கே கூட என்னிடத்தில் ஊடக பெருமக்கள் கேட்டார்கள், செயல் தலைவர் இன்னைக்கு போராட்டம் 27ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். அவர் போராட்டம் பண்ணாம இருந்ததுதான் செய்தி. போராட்டம் என்பது அவரு எப்பவுமே செய்யக்கூடிய வழக்கமான ஒன்றுதான். அவர் எப்ப பார்த்தாலும் இந்த அரசை கோழி கேலி பேசுவது, கிண்டல் பேசுவது, இந்த அரசு முடிந்துவிடும் கேட்கிறேன். இந்த நாட்டுடைய எஜமானர்கள் நீங்கள், நீதிமான்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வாக்களித்தீர்கள். உங்களுடைய ஆதரவை பெற்று தான் தாய் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட கட்சியை ஆதரித்த மக்கள் நீங்கள். தாய் முதலமைச்சராக்கினீர்கள். அவருடைய அரசாங்கம் இந்த அரசாங்கம். அவர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய இன்னும் 55 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களாம் படிப்படியாக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவரும் துணை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார்கள். நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த அரசாங்கத்தை வேண்டும் வேண்டாமல் சொல்வது எதிர்க்கட்சிகள் அல்ல, அவர்கள் அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் போராட்டம் பண்ணால் அங்கே போவது, இங்கே விளைவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று போராட்டம் பண்ணுவது என்ன ஞானம் என்பதை மக்களாக நீங்கள் தான் தீர்மானிக்கும் என்று நல்ல நேரத்தில் தீர்ப்பு கேட்டு உங்கள் இடத்திலே. ஏனென்றால் எங்களை உட்கார வைத்தவர் நீங்கள். மக்களால் நான், மக்களுக்காக மட்டுமே நான் என்று வாழ்ந்தவர் என் தாய். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்தவர். இந்த நாட்டை ஒளிமிழ்ந்த நாடாக 2023 விஷன் என்ற திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்களை படிப்படியாக செய்வதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நல்ல அரசுக்கு நீங்க நல்ல ஒரு தாருங்கள். என் தாய் இல்லை என்பதற்காக தாயில்லா பிள்ளைகளாக எங்களை இன்றைக்கு எல்லோரும் இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டு எங்களை எப்படியாவது இறக்கி விட வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களாக உங்களிடத்திலே இருக்கு என்று சொல்லி இது போன்ற திட்டங்கள் தொடர வாய்ப்பு தாரியில் கேட்டு இந்த நல்ல விழாவுக்கு அதை கடவுள் திறந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.